அதாவது 2021, 2019, 2016 இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அடுத்தால என்ன நடக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு முக்கியம். சார், இப்போ நம்ம டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாஜக வெளியே வந்திருக்காங்க. பாஜக கூட்டணி இப்போ எப்படி இருக்குது? அவங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கப்படுமா சார்? அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டால் நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். அவங்க தரப்பு அழைப்பேடு வந்தது. நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பேன். சார், இந்த சென்னையில தூய்மை பணியாளர் தொடர்ச்சியா நேற்று கைது பண்ணாங்க, இன்னைக்கு கைது அவங்க போராட்டத்தை நசுக்கிறவர்கள் இந்த அரசு செயல்பட்டு. அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார்களோ, அதாவது அவர்களை நிரந்தரமாக்குவோம் என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்ததான் துப்புரவு பணியாளர் கேட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாற்றினாங்க. அப்புறம் மதுரையில் போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க. இந்த அரசாங்கம் போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. உதாரணத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய வேலூர் இப்ராஹிம் அவர் ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு என்ன முறை வழிமுறைன்னு கேட்டு தான் போயிருக்கார். வேற எந்த விதமான அவர் முறையும் இல்லை, போராடலை, தனியாக தான் போயிருக்கார். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறை கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல், கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல், ஆனால் டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தி. சார், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் கொஞ்சமா நடக்கும், எல்லா மிரட்டலும் நடந்துட்டு தான். ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான். குடியரசு துணைத் தேர்தல் நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள்.